சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 44வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. பத்தி மெத்த சித்தம் பதியவில்லை, அட்டமா சித்தி அவாவெருக்கச் செய்யவில்லை, முத்தியுளம் கூடவில்லை எந்நாளும் கூடலிலே மாறி நடம் ஆடவல்ல சொக்கநாதா. அற்புதமான ஒரு பாடல். அதாவது பெருமானுடைய திருவிளையாடல் புராணத்துல கால் மாறி ஆடின படலம் என்று ஒன்று இருக்கின்றது இல்லையா, அதனுடைய குறிப்பை நாம இங்க பார்க்கிறோம். அதாவது கூடலிலே மாறி நடம் ஆடவல்ல சொக்கநாதா. அதுவும் எப்படி? எப்போதுமே ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான். 63 கலைகள் தெரியும், நடனம் மட்டும் தெரியாத ஒரு மன்னர் தான் மன்னனாக இருப்பதற்கு தகுதி அற்றவன். ஏன்னா 64 கலைகளும் தெரிந்தவர்கள் தான் மண்ணாள வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடு அந்த காலத்துல. இது கட்டுப்பாடு வெளியிலேருந்து வர்றது கிடையாது, மனசுக்குள்ளேயே இருக்க வேண்டிய ஒரு கட்டுப்பாடு. நமக்கு அதற்கான தகுதி இருக்கா அப்படிங்கிற ஒரு கொள்கையில இந்த மன்னர் ஒரே ஒரு கலை மட்டும்தான் தனக்கு தெரியாது, அது நடனக்கலை. அதையும் கற்க வேண்டும் என்ற ஒரு ஆசையில போய் அதை கற்றுக்கொள்வதற்காக செல்கின்றார். கால் தூக்கி ஆடும்போது அந்த கால் வலி அவருக்கு தெரிகின்றது. அப்போதான் பெருமானை பார்க்கும்போது மனசுல அவ்வளவு ஆசை அவருக்கு பெருமான் மேல. ஐயோ சாமி, ஒரு நாள் நடனம் ஆடினதுக்கே எனக்கு கால் இவ்வளவு வலிக்குதே, உனக்கு அப்ப எப்படி வலிக்கும்? தூக்கி ஆடிக்கிட்டே இருக்கிறியே, கொஞ்சம் கால் மாத்தி ஆடக்கூடாதா என்று அவருடைய விண்ணப்பத்திற்கு செவிமடுத்த சிவபெருமான் கால் மாறி ஆடுகின்றார். இப்படிப்பட்ட பக்தர்கள் இருந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு செவிசாய்த்திருக்கின்றார் நம் பெருமான். நமக்கும் என்னைக்காவது ஒரு நாள் செவிசாய்ப்பார் என்று நம்புவோம். கூடலிலே மாறி நடமாட வல்ல சொக்கநாத பெருமானுக்கிட்ட மிக அழகான விண்ணப்பம். இது குருமுதல்வருக்காக இல்லை, நமக்கான விண்ணப்பம். என் மனசுல பக்திங்கிறது நிலையா இருக்க மாட்டேங்குது சாமி. அட்டமா சித்தி என்பதன் மேல் எனக்கு இருக்கக்கூடிய ஆசை கொஞ்சம் கூட போக மாட்டேங்குது. அதெல்லாம் வந்தா தானே நான் முக்திங்கிறத பத்தி யோசிக்க முடியும், முக்திங்கிறத பத்தி யோசிக்க கூட எனக்கு மனசு வரல அப்படின்னு மிக அழகான ஒரு முறையீடாக வைக்கின்றார். இதுல என்னன்னா, நாம இன்னைக்கு கோயிலுக்கு போறோம், 2 மணி நேரம் 3 மணி நேரம் கோயிலுக்கு போறோம். ஆனா ஏன் கோயிலுக்கு போறோம்ன்றத பார்க்கணும். வீட்டில் பிரச்சனை, வீட்டில் இருந்தால் ஏதாவது ஒரு இம்சை வந்துட்டே இருக்கும், இதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக 2 மணி நேரம் போய் கோயிலில் உட்காந்துடலாம்ப்பா அப்படின்னு நாம் நினைச்சோம் அப்படின்னா அது பக்தி கிடையாது. ஒரு விஷயத்துலேருந்து தப்பிப்பதற்காக கோயிலுக்கு சென்றால் அது பக்தி என்பதில் வராது. கோயிலுக்கு போகிறோம் அவ்வளவுதான், ஆனால் அது பக்தியின் காரணமாக இல்லை. அப்போ பக்தினா என்ன அப்படின்னா, ஒரு நொடி பொழுது போதும் நம்ம மனசுக்குள்ள பெருமானை கொண்டு நிறுத்தி பெருமான் மேல் இருக்கக்கூடிய அந்த அன்பு, காதல், இதற்காக நம்ம உருகி நின்னோம்னா அதுதான் உண்மையான பக்தி. அதுதான் நமக்கு தேவையானதும் கூட. இந்த நொடி பொழுது நமக்கு தேவையானது அப்படிப்பட்ட பக்தி தான். அது இருக்க இருக்க நமக்கு என்ன ஆகும்னா, உலகியல் மேல இருக்கக்கூடிய ஆசைகள் மெலிய ஆரம்பிக்கும். இங்க அட்டமா சித்தி என்று சொல்லப்படுவது அனிமா, மகிமா, லகிமா இப்படி எடுக்கிறது ஒரு விதம். இன்னொரு விதம், அந்த அட்டமா சித்திகள்லாம் என்னன்னு பார்ப்போமே. நாம பருத்து போறது, பெருசா நிக்கிறது, லேசாகி நிக்கிறது, இது எல்லாமே தான் நாம பார்க்கிறோம் இல்லையா. இன்றைய காலகட்டத்துல எது பருக்க வேண்டும் என்று நாம நினைக்கிறோம்? யோசிச்சு பார்த்தா நம்மளுடைய வங்கி கணக்குல இருக்கக்கூடிய பணம் பருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். எது மெலிய வேண்டும் என்று நினைக்கின்றோம்? செலவுகள் மெலிய வேண்டும் என்று நினைக்கின்றோம். அதே மாதிரி ஒவ்வொன்றும் உலகியல்ல பார்த்தீங்கன்னா, சிலது பறக்கணும்னு நினைப்போம், சிலது கீழே போகணும்னு நினைப்போம், பருக்கணும், மெலியணும், இப்படியெல்லாம் நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா. அது எல்லாமே தான் அட்டமாசித்தி. அட்டமாசித்தின்னா நம்மளை வச்சு நம்ம அங்கே எடை போடக்கூடாது. ஒவ்வொரு புராணங்கள்ல பார்த்தா அந்த கடவுள்கள் அப்படியே பெரிய விஸ்வரூபம் எடுத்து நின்னாங்க, இதுதான் அட்டமா சித்தி அப்படின்னா அதுவும் அட்டமா சித்தி தான். அதுதான் உண்மையான அட்டமா சித்தி. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பணம் அவ்வளவு வரணும், புகழ் அவ்வளவு வரணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா, அதுவும் ஆசைதான், அதுவும் அட்டமா சித்தி தான். ஏன்னா அதன் மேல் ஆசைப்படுகின்றோம். அப்ப அந்த ஆசை குறைய வேண்டும். இததான் நமக்கு மிக அழகாக இந்த 44வது பாடல் சொல்கின்றது. ஆசை, உலகியல் ஆசை மெலிய மெலிய நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, முக்தி என்பதன் மேல் ஆசை செல்லும். ஏன்னா அப்பதானே ஒரு இடத்துல இருந்து மனசை மாத்தினாதான் இன்னொரு இடத்துக்கு போகும், மடைமாற்றம் செய்ய வேண்டும். அப்ப ஆசை, உலகியல் ஆசையிலிருந்து நாம வெளியில கொண்டு வந்தா பெருமானிடம் நாம் செல்ல முடியும். இதுதான் 44வது பாடல் நமக்கு சொல்லக்கூடிய உண்மை.
அப்ப பக்தியோடு இருக்க வேண்டும். அந்த பக்தியின் காரணமாக உலகியல் ஆசை அழிய வேண்டும். உலகியல் ஆசை அழிந்தால் பெருமான் மேல் உள்ள ஆசை அதிகரிக்க வேண்டும். இதில் எல்லாத்துக்குமே நிலையாக நின்று ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய பெருமான் எனக்கும் இந்த நிலையான எண்ணத்தையும் அதற்கான சக்தியையும் கொடுக்க வேண்டும் என்ற மிக அழகான விண்ணப்ப பாடல். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை வண்ணா போற்றி, கண்ணார முதற்கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.